கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. சங்கீதம் 96:13 இப்படி சொல்லுகிறது, அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார், அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சந்ததியோடும் நியாயம் தீர்ப்பார். அவருக்கு இடும் நாமம் நீதிக்கு தேவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதியாக இருக்கிற கர்த்தர், த லார்ட் ஹூ ஜட்ஜஸ். நம்ம இந்த தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். அவர் நீதி செய்கிற கர்த்தர், நியாயம் தீர்க்கிற கர்த்தர். அவருக்கு இடும் நாமம் நம்முடைய ஜனங்கள் மீதும் சந்ததி மீதும் நியாயம் தீர்க்கிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய அந்தரங்கங்களை நியாயம் தீர்க்கிறார், நம்முடைய வார்த்தைகளை நியாயம் தீர்க்கிறார், வழிகளை நியாயம் தீர்க்கிறார், நினைவுகளை நியாயம் தீர்க்கிறார். கர்த்தர் விபசாரரையும் வேசிக்கல்லரை விக்கிராராதனைக்காரையும் நியாயம் தீர்க்கிறார். குறை சொல்லுகிறவர் குற்றம் பிடிக்கிறவர்கள் நியாயம் தீர்க்கிறார். இன்றைக்கி கடைசியாய் நாம் பார்க்கிறோம், கோபக்காரரையும் நியாயம் தீர்ப்பார். ஹல்லேலூயா! எவ்வளோ பயங்கரம் இல்லை? நம்ம எவ்வளோ கோபப்படுறோம், டெய்லி கோபம். இதில் வேற பெருமையாக சொல்லுவோம், அவங்களுக்கு மூக்கு மேலே கோபம் வருகிறது என்று சொல்லி. மூக்கு மேலே கோபம் வருகிறவர்களுக்கு தான் அதிகமாய் நியாய தீர்ப்பு உண்டு என்பதை மறந்து போகாதீர்கள். மத்தேயு சுவிசேஷம் 5:22 சொல்கிறது, நான் உங்களுக்கு சொல்கிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான். தன் சகோதரனை வீணனென்று சொல்கிறவன் ஆலோசனை சங்கத்திற்கு ஏதுவாய் இருப்பான். மூடனே என்று சொல்கிறவன் எரி நரகத்திற்கு ஏதுவாய் இருப்பான். நான் தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்கிறவன். இன்றைக்கு பிள்ளைகள் பெற்றோர்களை கோபித்துக் கொள்கிறது, பெற்றோர்கள் பிள்ளைகளை கோபித்துக் கொள்கிறது, கணவன் மனைவிக்குள்ளே கோபம், பிள்ளைகள் பெற்றோர்களுக்குள்ளே கோபம், கூட பிறந்தவர்களுக்குள்ளே கோபம், கர்த்தருக்கு ஸ்தோத்திர சபை மக்களுக்குள்ளே கோபம், ஊழியக்காரர்களுக்கு கோபம் அதிகமாய் வருகிறது. ஆண்டவர் சொல்றார், உன் கோபங்களை நான் நியாயம் தீர்ப்பேன். மூடனே என்று சொல்லுகிறவன் கூட எரி நரகத்திற்கு பாத்திரவானாயிருக்கிறான். நீதிமொழிகள் 27:3-4 சொல்லுகிறது, கல் கனமும் மணல் பாரமாயிருக்கும், மூடனுடைய கோபமோ இவ்விரண்டிலும் பாரமாம். ஹல்லேலூயா! கல் எவ்வளோ கனமோ, மனம் எவ்வளவு பாரமோ, இந்த மூடனுடைய கோபக்காரனுக்கு பேர் என்ன தெரியுமா? மூடன், ஃபூல் இங்கிலீஷில். மூடனுடைய கோபமோ இவ்விரண்டிலும் பாரமாம் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதற்கு முன் நிற்க அடுத்தது சொல்றது, உக்கிரம் கொடுமை உள்ளது, கோபம் நிஷ்டூரம் உள்ளது, பொறாமையோ வென்றால் எலும்புருக்கி அதற்கு முன் நிற்கத்தக்கவன் யார்? எப்படியெல்லாம் சொல்லியிருக்காங்க பாருங்க. கோபத்தை கல் கனம், மனம் பாரம், கோபமோ அதிலும் பாரமாக இருக்கிறது, உக்கிரம் கொடுமை உள்ளது, கோபம் நிஷ்டூரம் உள்ளது, பொறாமையோ அதற்கு முன் நிற்கத்தக்கவன் யார்? கோபம் கொண்டாலும் நாம் என்ன செய்யக்கூடாது? பாவம் செய்யக்கூடாது. சூரியன் அஸ்தமிக்கிறதற்குள்ளாய் நம்முடைய கோபம் தனிய கடவுது. கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனைகள் வந்தால், சூரியன் வீட்டில் யாருக்கு பிரச்சனை வந்தாலும் அதை வளர்த்திக்கிட்டே போகக்கூடாது. ஏன்னா திருடன் வருவது போல் ஆண்டவர் வருவார். ஒருவேளை இரவு வருகிறார் என்றால் இந்த கோபத்தின் ஆவி, என கோபப்படுகிறவர்கள் கூட பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியாது என்று கலாத்தியர் 5:19 நாம் வாசித்தோம். இந்த கோபம் நமக்குள்ளே இருக்குமானால், இந்த பிசாசு நமக்குள்ளே விதைக்கிற அந்த கோபம் நிஷ்டூரம் உள்ளதாக இருக்குமானால் தேவனுடைய வருகைக்குள்ளே நாம் போக முடியாது. அதனால் சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ளாய் கோபம் தனிய கடவுது. யாக்கோப்பு 1:19-20 இன்னும் சொல்ல வர்றது, ஆகையால் என் பிரியமான சகோதரனே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் கோபிக்கிறதற்கு பொறுமையாகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பேசுகிறதற்கு தாமதமாயும் இருக்க வேண்டும். கோபிக்கிறதற்கு எப்படியா இருக்கணுமா? பொறுமையாக இருக்கணும். ஹல்லேலூயா! ஆனால் கோபம்தான் முதல் ஏறி வரும். மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா! இந்த வழியிலே கூட இன்னொரு வசனத்தை வாசித்து காட்ட விரும்புகிறேன். நீதிமொழிகள் 18:1 மெதுவான பிரதியுத்திரம் உக்கிர கோபத்தையும் கடுஞ்சொற்களும் கோபத்தை எழுப்பும். மெதுவான பிரதியுத்திரம் உக்கிர கோபத்தை அடக்கும், கடுஞ்சொற்களோ கோபத்தை எழுப்பும் என்று சொல்லப்படுகிறது. எனக்கு அருமையானவர்களை, மோசே 40 வருஷம் ஜனங்களை வனாந்திரத்திலே கொண்டு போனார். ஆண்டவர் அந்த மேரிபா மலையிலே கண்மலையை பார்த்து பேசு என்று சொன்னார். ஆனால் ஜனங்களுடைய நெருக்கத்தை மோசையால் தாங்க முடியாதபடி பேச வேண்டிய மோசே கண்மலையை கோலினால் அடித்து விட்டார். தண்ணீர் புறப்பட்டு வந்தது உண்மைதான். ஆனால் கர்த்தருக்கு ஜனங்களும் தாகம் தீர்க்கப்பட்டார்கள் உண்மைதான். ஆனால் மோசே கானானை
இழந்து விட்டார். கானானுக்குள்ளே பிரவேசிக்க அவ்வளவு பிரயாசம் கோபத்தினால் இழந்து போனது. கானானை பார்க்கத்தான் முடிந்ததை தவிர கானானுக்குள் பிரவேசிக்க முடியலை. காயின் ஒரு வாழ்க்கையிலே ஆபேலுடைய காணிக்கை கர்த்தர் அங்கீகரித்தார் என்று கோபம் வந்தது. இன்னைக்கு நிறைய பேர் ஒருத்தரை தூக்கி வச்சுட்டாங்கன்னா இன்னொருத்தவங்களுக்கு என்ன வந்துடும்? கோபம். இன்னும் கொஞ்சம் வளர்ந்துட்டாங்கன்னா கோபம். முதல்ல எது தெரியுமா வரும்? பொறாமை தான் வரும். அந்த பொறாமை தான், ஒருத்தவங்க 2 பேர் நல்லா இருக்காங்கன்னு பார்த்தோன்னே பொறாமை வரும். அந்த பொறாமை தான் கோபமாக மாறும். அந்த கோபம் தான் கொலை வெறியாய் மாறிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே ஆபேலுக்கு நல்ல காணிக்கை அவன் அங்கீகரிக்கப்பட்டது என்று ஆண்டவரால் அறிந்த உடனே காயினுக்கு பொறாமை கோபம் கொலை வெறிக்கு கடந்து போனது. ஆபேலை கொண்டு போய் கொன்று போட்டு விட்டான். ஏன்? சவுல் தாவீது எடுத்துக்கொள்ளுங்கள். தாவீது சவுலுக்கு எவ்வளோ பெரிய நன்மைகளை செய்தான். கோலியாத் கையிலிருந்து தேசத்தையே இந்த பெலிஸ்தியர் கையிலிருந்து இஸ்ரவேலரை ரட்சித்து கொடுத்தான். ஆனால் ஸ்திரீகள் தாவீது கொன்றது 10,000, சவுல் கொன்றது 1000 என்று பாடி துதிக்க ஆரம்பித்த உடனே கர்த்தருக்கு காய் மகாரமான ஒரு கசப்பு, ஒரு பொறாமை சவுலுக்குள் வந்தது. அது வந்தவுடனே வேதம் சொல்லுது, ஒரு அசுத்த ஆவி அவனை அலக்கழிக்க ஆரம்பிச்சது. இன்னைக்கு பொறாமைக்கு மட்டும் இடம் கொடுத்துடாதீங்க. பொறாமைக்கு இடம் கொடுத்துட்டிங்கன்னா ஒரு அசுத்த ஆவி நமக்குள்ளே வந்துடும். நமக்கே தெரியாது அந்த அசுத்த ஆவி நம்மளை கோபப்படுத்த ஆரம்பிக்கும். அப்படியே உக்கிரமாக இருக்கும். கண்ணெல்லாம் வெளியே வந்துடும், கண்ணெல்லாம் செவப்பாயிரும், முகமெல்லாம் மாறிடும். முகம் நாடி மாறினது ஏன் என்று கர்த்தர் காயினை பார்த்து கேட்குறார். முகநாடி மாறிடும். பொறாமை கோபத்தை கொண்டு வந்துடும். அசுத்தாவி உள்ளே வந்துடும். நீ இடம் கொடுத்தீனா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது எங்கே கொண்டு போய் நினச்சிருமா? கொலையில் கொண்டு போய் நிறுத்திடும். அதனால் கொலை பண்ணிடுவேன், வெட்டிடுவேன், கத்திடுவேன் அப்படின்னு நம்ம பேசுகிறோம். எதுக்காக? அந்த கோபத்தின் ஆவி நமக்குள்ளே வரதுனால. இது தேவன் நியாயம் தீர்ப்பார். இந்த சவுலுக்கு அது வந்ததுனால தான் தாவீது எவ்வளோ நன்மை செய்கிறாரு. ஆனாலும் அவரை விரட்டி அடிக்கிறார். தம் வாலிப பருவத்து மலைகளிலும் பள்ளத்தாக்கிலும் கெபியிலும் வனாந்திரத்தில் கழித்தார். ஆனால் சவுல் நான்று கொண்டு செத்தான். ஆனால் தாவீதோ சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் மாறினான். மெதுவான பிரதியுத்திரம் உக்கிர கோபத்தை அடக்கும். மெதுவாக பேசி பாருங்களேன். உங்கள் டோனில் பேசி பாருங்களேன். நீ செய்கிறது தப்புப்பான்னு பிள்ளைகிட்ட சொல்லுங்கள், செய்யாதேன்னு சொல்லுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியே அழுது கூட சொல்லி பாருங்கள். ஆனால் கெட்ட வார்த்தைகளை யூஸ் பண்ணிடாதீங்க. அது கீழே வார்த்தை விழுந்துட்டா திரும்ப அள்ள முடியாது. சாரின்னு சொல்லிடுறோம். ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, சாரி வில் நாட் மேக் அ டெட் மேன் அலைவ். சாரின்னு சொல்லிடுவோம், மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிடுறோம். ஆனால் அது எவ்வளோ பாதிப்பை உண்டாக்குறது என்பதை நாம் மறந்துடக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம சாரி கேட்குறது நம்மகிட்ட தேவன் எவ்வளோ வேதனைப்படுவார் தெரியுமா? இன்றைக்கி கோபப்படாதீங்க. பொறாமை தான் கோபத்துக்கு கொண்டு வரும். கோபம் கொலைவெறியை கொண்டு வந்துடும். இன்றைக்கி நம்ம எல்லாருடைய வாழ்க்கையில் பார்க்குறோம். காயினுடைய வாழ்க்கையில் பார்க்குறோம், சவுலுடைய வாழ்க்கையில் பார்க்குறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மோசே கோபத்தினாலே இழந்து போனதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நாமும் நமக்குரிய ஆசீர்வாதங்களை கோபத்தினாலே இழந்துடாதீங்க. மெதுவான பிரதியுத்திர உக்கிர கோபத்தை அடக்கும். கடுஞ்சொற்களோ கோபத்தை எழுப்பும். கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பேசுகிறதற்கு நீங்கள் கேட்கிறதற்கு தீவிரமாக இருங்க. கோபிக்கிறதற்கு பொறுமையாக இருங்க. பேசுகிறதற்கு தாமதம் பண்ணுங்க. தேவனுடைய நீதி நிலைநாட்ட கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. கல்கணம், மனபாரம், கோபமோ அதனோட பாரமாய் இருக்கிறது. இந்த கடைசி நாட்களிலே இந்த 7 விதமான நியாய தீர்ப்புக்கு நம்மை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஒப்பு கொடுக்கக்கூடாது. நாம் பரிசுத்தமாய் பரலோக ராஜ்யத்திற்கு கடந்து போக வேண்டும். ஏனென்றால் 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்கிறது, தாமதிக்கிறார் என்று சிலர் என்கிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தை குறித்து தாமதியாமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமடவென்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகி போம், பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து போம். இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறபடினால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கை தேவ பக்தி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடு காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகி போம். அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும். புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருங்கள். அவருடைய நீதி வாசமாயிருக்கும். என்னால் தான் கடைசியாக சொல்லி முடிக்கிறேன். மார்க் 1:15 காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபித்திருக்கிறது, பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது,
மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள். காலம் சமீபமாயிற்று. கர்த்தருடைய வருகை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, மிக சமீபம். தேவனுடைய ராஜ்யம் நமக்கு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சமீபமாயிற்று. காலம் நிறைவேறிற்று. பரலோக ராஜ்யம் சமீபமாயிற்று. மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே அப்பா, நீ நீதி செய்கிற கர்த்தராய் எங்களோடு கூட இருந்து இந்த வாரம் முழுவதும் ஆண்டவரே எதை குறித்தெல்லாம் நீ நியாயம் தீர்ப்பீர் என்று நாங்கள் தியானித்தோம். நாங்கள் நினைச்சோம், நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கோம், அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கோம், முழுக்க ஞானஸ்தானம் எடுக்கிறோம், ஊழியம் செய்கிறோம், எங்களுக்கு நியாய தீர்ப்பு இல்லை. ஆனால் தெளிவாய் நீர் பேசினீர் அப்பா. உன் அந்தரங்கங்களை நியாயம் தீர்ப்பேன், உன்னுடைய வழிகளை நியாயம் தீர்ப்பேன், உன்னுடைய வார்த்தைகளை நியாயம் தீர்ப்பேன், உன் நினைவுகளை நியாயம் தீர்ப்பேன், உன்னுடைய குறைகள் சொல்லுகிற ஆவியை நியாயம் தீர்ப்பேன், விக்கிரக ஆராதனை, வேசிக்கள்ளன், விபசாரக்காரனை நான் நியாயம் தீர்ப்பேன், கோபப்படுகிறவனை நான் நியாயம் தீர்ப்பேன் என்று சொன்னீரே அப்பா. இந்த கோபத்தின் ஆவியை குடும்பங்களிலிருந்து இயேசுவின் நாமத்தில் அதமாக்குகிறேன் அப்பா. கோபம் நிஷ்டூரம் உள்ளது ஆண்டவரே. அதற்கு முன் நிற்கத்தக்கவன் யார் என்று சொல்ல, கல்கணமும் மனபாரம், கோபமோ அதிலும் பாரமாக இருக்கிறது ஆண்டவரே. கோபப்படுகிறவர்கள் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாக இருக்கிறார்கள் என்று பார்க்கிறோமே அப்பா. அந்த கோபத்தின் ஆவி கொலையிலே கொண்டு போய் நிற்கிறது அப்பா. இன்றைக்கு அப்பா மனுஷன் ஆத்மாவிலே சாகிறதை பார்க்கிறோம் அப்பா. இந்த கோபத்தின் ஆவி யாருக்கு விராதபடிக்கு பா மோசே கானானை இழந்ததை கோபத்தினால் பார்க்கிறோம். காயின் ஆண்டவரே அப்பா, அவனுக்கு எவ்வளோ பெரிய சாபம் அவன் வாழ்க்கையில் இந்த கோபத்தினால் வந்தது என்று நாங்கள் பார்க்கிறோமே. என் தேவனே உம்மை நன்றியோடு, சவுலுடைய வாழ்க்கையிலே முதல் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட்டார். ஆனால் இந்த கோபம், பொறாமை, இந்த கொலைவெறியாய் மாறி நான்று கொண்டு செத்ததை பார்க்கிறோமே அப்பா. உம்முடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது. நியாய தீர்ப்பு மிக சமீபமாக இருக்கிறது அப்பா. காலம் நிறைவேறிற்று ஆண்டவரே. பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசிக்க எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் இந்த நியாய தீர்ப்பு நாளிலே ஆண்டவரே தைரியமாய் கிருபாசனத்திலே கடந்து வர உதவி செய்வீராக. இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமேன். God bless you. Have a blessed day. Amen.